ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டில் துலாம் முதல் மீனம் வரையிலான ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் புத்தாண்டான பராபவ வருடம் நாளை பிறக்க உள்ளது. ஆல்ரெடி நாம் மேஷம் முதல் கன்னி வரை எப்படி இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு என்பதை பார்த்துவிட்டோம். இப்போது துலாம் முதல் மீனம் வரையிலான ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று தான் பார்க்க போகிறோம். துலாம் பராபவ தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகத்தை தரப்போகிறது. திடீர் பண வருமானம் வரும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. பாக்கியஸ்தான குருவின் பார்வையால் குதூகலமான மனநிலைக்கு மாறுவீர்கள். 10ஆம் வீட்டிற்கு வரப்போகும் குருவின் பயணத்தால் வேலையில் கவனம் தேவை. புரட்டாசி மாதத்திற்கு பிறகு லாப வீட்டிற்கு வரப்போகும் குருவினால் திருமணம் சுப காரியம் கைகூடி வரப்போகிறது. ராகு கேதுவின் பயணம் திடீர் ஜாக்பாட் யோகத்தை தரப்போகிறது. பணம் பல வழிகளில் இருந்து வந்தும் பாக்கெட்டை நிரப்பும். வெளியூர் பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். சனி பகவானின் பயணம் ருணரோக சத்து ஸ்தானத்தில் இருப்பதால் எதிரிகளின் தொல்லை நீங்கும். கடன் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது. பராபவ புத்தாண்டு திருமண யோகத்தையும் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஆண்டாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது. அடுத்ததாக விருச்சகம். பராபவ தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஆண்டாக உள்ளது. குரு கடகராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி உச்சம் பெற்று அமரப்போவதால் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது. பாக்கியஸ்தான குருவினால் பொருளாதார நிலை உயரப்போகிறது. நினைத்த காரியம் கைகூடி வரும். புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் 10ஆம் வீட்டிற்கு வருவதால் பதவியில் கவனம் தேவை. பண விஷயத்தில் கவனம் தேவை. தேவையற்ற செலவுகளை குறைப்பது அவசியம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கவும். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ராகு கேதுவின் பயணம் உங்களுக்கு பண வருமானத்தை அதிகரிக்கும். சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணம் செய்வதால் பூர்வீக சொத்துக்கள் லாபத்தை கொடுக்கும். அடுத்ததாக தனுசு. பராபவ தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஏற்றமிகு ஆண்டாக அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு இருந்த காரியங்கள் சுபமாக முடிய போகிறது. குருவின் நேரடி பார்வையால் பண வருமானம் அதிகரிக்கும். ஆண்டு முழுவதும் குரு பகவானின் பயணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே உள்ளது. வேலையில் ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கும். ஆண்டு முழுவதும் வருமானம் சீராகவே இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். புதிய வேலைக்கு முயற்சி செய்ய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான காலம் இது. வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. பிள்ளைகளின் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ராகு கேதுவின் பயணம் சாதகமான இடத்தில் உள்ளது. குடும்பஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சியாகும் ராகுவினால் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். அஷ்டமஸ்தானத்திற்கு வரப்போகும் கேது கஷ்டங்களை போக்குவார். அடுத்ததாக மகரம். பராபவ தமிழ் புத்தாண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் தேடி வரப்போகிறது. காரணம் குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். உச்சம் பெற்ற குரு பகவானின் பார்வையால் சுப காரியங்கள் மலமளவென்று நடைபெறும். பணம் பல வழிகளில் இருந்து வந்து பாக்கெட்டை நிரப்பும். குரு பகவான் புரட்டாசி மாதத்தில் அதிசாரமாக 8ஆம் வீட்டிற்கு செல்வதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராகு கேதுவின் பயணம் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும். 7.5 சனி முடிவுக்கு வந்துவிட்டதால் உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் பொன்னாகும். சவால்களை எல்லாம் சாதனைகளாக மாற்றுவீர்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரிந்து சென்ற உறவுகள் இனி ஒன்றாக இணையும் காலம் வந்துள்ளது. அடுத்ததாக கும்பம். பராபவ தமிழ் புத்தாண்டு கும்பராசிகாரர்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது. குரு பகவானின் பயணமும் பார்வையும் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. நினைத்த காரியம் கைகூடி வரும். திருமணம் சுப காரிய நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு வரும். சிலருக்கு திடீர்
திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். ஜென்ம ராசியில் பயணம் செய்யும் ராகு இடப்பெயர்ச்சியாகி 12ஆம் வீட்டிற்கு செல்ல போகிறார். 7ஆம் வீட்டில் பயணம் செய்யும் கேது பகவான் குடும்பத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்துவார். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மார்கழி மாதத்திற்கு பிறகு கேதுவின் இடப்பெயர்ச்சியால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். பாதக சனி உங்களுக்கு சில சங்கடங்களை தருவார். கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக மீனம். பராபவ தமிழ் புத்தாண்டு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய ஆண்டாக அமைய போகிறது. குரு பகவானின் பயணமும் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். ஆனி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சியாகும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசி மீது விழுவதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாக போகிறது. பிள்ளைகள் வாழ்கள், திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடைபெறும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அரசு வேலைக்காக தேர்வு எழுதியிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ராகு கேதுவின் பயணம் உங்களுக்கு பொருளாதார நிலையில் ஏற்றத்தை தரப்போகிறது. லாபஸ்தானத்திற்கு வரப்போகும் ராகு உங்களின் தொழில் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபத்தை தரப்போகிறார். கேது பகவான் உங்களின் மன அமைதியை அதிகரிப்பார். உங்களுடைய நீண்ட கால நனவுகள் நனவாகும் காலமாக அமைந்துள்ளது. 7.5 சனியில் ஜென்ம சனி காலமாக இருந்தாலும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால் சனி பகவானால் ஏற்படும் சங்கடங்கள் தீரப்போகிறது. ஆண்டு முழுவதும் சுகமும் சந்தோஷமும் நிறைந்த ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.